Hello, my dear people. Welcome and welcome back to the channel. We've been seeing a lot of sentences under 1 lakh tell you sentences playlist. இன்னைக்கு நம்ம 2330 இருந்து பார்க்கலாம் வாங்க. I'm going to take 2 days off next week. I'm going to take 2 days off next week. அடுத்த வாரத்தில் 2 நாள் நான் லீவ் எடுக்க போகிறேன். Someone is asking you, அப்புறம் அடுத்த வாரம் ஏதாவது பிளான் பண்ணலாமா? இல்லைடா அடுத்த வாரத்தில் நான் 2 days லீவ் எடுக்க போகிறேன். I'm going to take 2 days off next week. கேஷுவலாக சொல்லலாம். And then, I don't know how to reply to that question. ஐ டோன்ட் நோ ஹவு டு ரிப்ளை டு தட் கொஷின். அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ டு ரிப்ளை தட் கொஷின் அப்படின்னு வேணாம், அங்கே அந்த இடத்துல ஹவு டெஃபினட்டாக வந்தே ஆகணும். ஐ டோன்ட் நோ ஹவு டு ரிப்ளை டு தட் கொஷின். ரீப்ளே சொல்லிடாதீங்க. ஐ ஹியர் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் சேயிங் லைக் ரீப்ளே லைக் தட். மெசேஜ் பண்ணிட்டு பண்ணல அப்படின்னா நீ ரிப்ளை பண்ணல அப்படின்பாங்க. இட்ஸ் நாட் ரிப்ளை. ஓகே, தென் ஐ ஃபவுண்ட் இட் ஈஸி டு ஆன்சர் தி கொஷின். ஐ ஃபவுண்ட் இட் ஈஸி டு ஆன்சர் த கொஷின். கேள்விக்கு ஈஸியாக பதில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் தெரிஞ்சது அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறது. தென் ஹீ கெட்ஸ் மேட் வெரி ஈஸிலி. அவன் சரியான சிடுமஞ்சி, சீக்கிரம் கோபம் அணிஞ்சிருவான். சீக்கிரம் கோபம் வந்துடும் அவனுக்கு. ஷார்ட் டெம்பர் மாதிரி அவன். ஹீ கெட்ஸ் மேட் வெரி ஈஸிலி. தென் இட் வாஸ் நத்திங் பட் அ ஜோக். லெட்ஸ் சே நீங்கள் ஒரு ஜோக் பண்ணுறீங்க, ஓகே, அண்ட் சம்மன் இஸ் கெட்டிங் சீரியஸ். அப்போ அந்த இடத்துல சொல்லுவோம் இல்லையா, ஜஸ்ட் ஜோக்கு தான், நீ சீரியஸ் ஆகிராத, சீரியஸ் ஆகிராத. யூ கேன் ஜஸ்ட் சே இட் வாஸ் நத்திங் பட் அ ஜோக், டோன்ட் டேக் இட் டு த ஹார்ட். ஓகே, தென் ஐ டிடன்ட் கெட் அ ஜோக். எனக்கு புரியல, நீ சொன்ன ஜோக் எனக்கு புரியல. ஐ டிடன்ட் கெட் அ ஜோக். ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன். யூ ஒன்ட் கெட் இட் ஸோ ஈஸிலி. உனக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் புரியாது. இந்த இடத்துல கெட் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட்ங்கிற மீனிங்கில் வருது. கெட்டுனா வாங்குறதுன்னு எடுத்துக்க வேணாம். ஓகே, யூ ஒன்ட் கெட் இட் ஸோ ஈஸிலி மேன். தென் ஹவு டிட் யூ கெட் டு நோ ஹர்? அவளை பற்றி உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு? ஹவு டிட் யூ கெட் டு நோ அபவுட் ஹர்? தென் ஐ ஹாவ் அ குட் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். எனக்கு நல்லா முகர்ந்து பார்க்குற தன்மை இருக்கு. ஷீ இஸ் குட் அட் இரிட்டேட்டிங் ஹிம். அவனை வெறுப்பேற்றுறதுல அவள் தான் எக்ஸ்பர்ட், சிறந்தவ, அவள் தான் புலி. ஷீ இஸ் குட் அட் இரிட்டேட்டிங் ஹிம். கைஸ், கிவ் த சேம் எசன்ஸ் இன் இங்கிலீஷ். சும்மா வந்துட்டு சென்டென்சஸ் பார்க்குறோம். ஹவு டிட் யூ கெட் டு நோ ஹர்? ஷீ இஸ் கெட்டிங் இரிட்டேட்டட் ஈஸிலி, ஷீ இஸ் இரிட்டேட்டிங் ஹிம். இதெல்லாம் வந்து ஸ்போக்கனே கிடையாது. யூ ஜஸ்ட் ரீடிங். கிவ் த சேம் எசன்ஸ் இன் இங்கிலீஷ். தமிழை எப்படி ஃபீல் பண்ணி ஒரு எமோஷனோட சொல்லுவோமா, கெட் த சேம் திங் இன் இங்கிலீஷ். அதுதான் ஆக்சுவல் கம்யூனிகேஷன். தி கான்சர்ட் வாசன்ட் வெரி குட். அந்த இசை நிகழ்ச்சி அவ்வளோவா நல்லா இல்லை. தி கான்சர்ட் வாசன்ட் வெரி குட். அதாவது வாஸ் நாட்டை வந்து வாசன்ட் அப்படின்னு சொன்னேன். தென் she took a piece of bread stuck in her throat. தொண்டையில் சிக்கின சின்ன பீஸ் பிரெட் அவள் எடுத்தா. தென் are there two windows in your room? ரூமில் 2 windows இருக்கா? 2 ஜன்னல் இருக்கா? are there 2 windows in your room? வெல் கைஸ், இந்த மாதிரி சூப்பர் டூப்பரான சென்டென்சஸ் நம்ம கவர் பண்ணிக்கிறோம். 15,000 டெய்லி யூஸ் அல்ட்ரா லெவல் சென்டென்சஸ் பிடிஎஃப் இருக்குது. My target is to cover 1 lakh daily sentences that nobody should achieve and nobody has achieved. 1 lakh daily sentences எப்படியாவது நம்ம பண்ணணும். இப்போ 15,000 வரைக்கும் கம்பேர் பண்ணியாச்சு. ஹாட் சேலில் போயிட்டுருக்கு. I've covered lot of things inside. அதாவது நான் கேட்டது, பார்த்தது, பேசினது. have spoken, have heard, have seen. அதுதான் கான்செப்ட். டெய்லி யூஸ் சென்டென்சஸ், அதில் நிறைய ஸ்லாங்ஸ் இருக்கும், ஃப்ரேசஸ் இருக்கும், கலோக்கியலான இடியம்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் தென் ஃபனி சென்டென்சஸ் லைக் மாக்கிங், ஒரு கலாய்க்கிற மாதிரி சென்டென்சஸ். அண்ட் தென் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் நிறைய நான் கவர் பண்ணியிருக்கேன். 15,000 சென்டென்சஸ். பிடிஎஃப் இஸ் அவைலபிள் at the rate of 1,449 rupees. உங்களுக்கு பைண்டட் புக் கூட அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணலாம். Come what me, sooner or later, definitely 1 lakh daily use sentences PDF or binder book நான் available வைக்க போகிறேன். Alright guys, with this note, I'm wrapping up today's session. See you on the next video. Until then, bye-bye. Take care.